ஏய் பாப்பா. ஹாய் பாப்பா. ஹாய் பாப்பாவா? பால்கனி டாக்ஸ் போடலான்னு சொல்லிட்டு இங்க என்ன தரையில வச்சு எடுத்து குத்திட்டு இருக்கற? இஞ்சி. இஞ்சியா? இஞ்சி எதுக்கு? பின்ன பால்கனி டாக்ஸ்னா வெறும் கையில என்ன வேர்க்கடையை ஊச்சிட்டு இருக்க முடியும்? டீ குடிச்சோமா அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வச்சு அப்பதானே பாக்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும், நமக்கும் நல்லா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு கிரேவிங்ஸோட பேசணும். கிரேவிங்ஸ் என்ஜாய் பண்ண போறீங்க? ஆமா, இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியா பேசலாம்ல. அப்படி வர நீ? எஸ். சும்மா வளன்னு பேசாம போய் பால்கனியை க்ளீன் பண்ணு, அங்கே துணிலாம் எடுத்து பெட்ல போடு. ஐ எம் ஆன் த வே. யூ ஆர் ஆன் த வே? யா. ஸோ நான் போய் முன்னாடி வேலை பார்த்து வைக்கணும் தானே? என்ன மலைச்சார்? ஏலக்காய் மலைச்சார் எல்லாம் டீ, நல்ல டேஸ்டியான டீயோட ஐ எம் ஆன் த வே. இன்னைக்கு பால்கனி ஒழுங்கா வாங்க, இன்னைக்கு பால்கனி டாக்ஸ் பார்க்கலாம். டிடியாட்ரசிட்டிஸ். இவனை என்ன பண்ண சொன்னா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ஏய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வெளியே பறக்க பார்த்துட்டு இருக்க. உன்னை என்ன சொன்னேன்? துணி மடக்கி வைடா, அப்படி துணி எடுத்து சோஃபால வைடாதான்னு சொன்னேன். துணி மடக்கி தான் வச்சிருக்கேன். நம்ம முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. இது இப்படி மடக்கி உனக்காக இடம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நின்று வா பால்கனி டாக்ஸ். ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை. அறிவாளின்னு நினைப்பா உனக்கு? அறிவெல்லாம் இருந்துருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிருப்பனா? பார்த்தாச்சா? முடியாச்சு. டீ எங்கடி? நீ ரொம்ப பேசிட்டேன். ஸோ எனக்கு டிப்ரெஷன் மூடு போயிடுச்சு. போய் டீ எடுத்துட்டு வா போ. என்ன டிப்ரெஷன்? டீ பொங்கி போச்சா? நான் வந்து நல்ல மூட்ல உனக்கு வந்தேன், நீ வந்து என்ன டிப்ரெஷன் மூடுக்கு கொண்டு போயிட்ட. தேவையில்லாத வார்த்தைக்கு வேலை செய்யணும்னா சொல்லிட்டு செஞ்சுட்டு போறேன். அதுக்கு எதுக்கு கண்ட பேச்சு பேசுறா? அப்படிதான் பேசுவேன். வியாக்கியானலாம் பேசாத. டீ எடுத்துட்டு வர்றா. அதுதான். எஸ், கோ யூ டேக் அண்ட் கீ. சிட்டி போ. வாரான் பேர் காட்டிக்கிட்டு. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? வாரான் பேர். எவ்வளோ நேரம்டா டீ எடுத்துட்டு வர்றதுக்கு? ஏன்டி எல்லாம் செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தானே பால்கனி டாக்ஸ்ன்னு சொன்ன. எடுத்துட்டு வர்றது போறது வரதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கறா. என்ன டீ மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேற ஸ்நாக்ஸ் கீழே தான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. சொன்னா ஸ்நாக்ஸ் தருவான், வாங்கிட்டு வரட்டா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆளு மண்டையும் பாரு. நீ என்ன போட்டியோ அதுதான் நான் வாங்கிட்டு வர முடியும். அதுதான் எடுத்துட்டு வர முடியும். டுடே சண்டே. ஓகே. சோ யூ சமையல். நீ தான் சமைக்கணும். அப்ப நீ தானே ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு சும்மா போவாங்கிட்டு சண்டேவா சமையலாம் இதெல்லாம் எங்கடி வைக்கிறது? எங்க பார்த்தாலும் அழுக்கழுக்கா. உன்னை யாரு புறாவுக்குலாம் டிஃபன் பாக்ஸ் வைக்க சொன்னது? இங்கேயே சாப்பிட்டா அதுங்கெல்லாம் இங்கேயே ஆகி போகுதுங்க. நீ நம்ம ஆகி போறதே கழுவ மாட்டேன், அதுங்க ஆகி போறதுல யார் கழுவுறது? சோதிக்காதீங்க. கழுவுல நீ பாத்தியா? நீ கழுவுறது இல்ல. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம சாப்பிட்றது போக வாயில்லாத பூச்சிகளுக்கெல்லாம் சாப்பிடணும். அதான் புறாங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து உனக்கு புண்ணியம் சேர்க்கிறேன். நான் என்னத்த நீ புண்ணியம் சேர்த்தா? நான் அதான் உன்னை கல்யாணம் பண்ணி பெரிய பாவமா பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் நீ பின்னாடி ரொம்ப அனுபவிப்ப. அதில் என்னடா தேடுகிறாய்? ஆமா, பாப்போம் அனுபவிக்கிறத. வெறும் டீயை மட்டும் எப்படி குடிக்கிறது? எதுவும் ஸ்நாக்ஸும் செய்ய மாட்டா. ஸ்நாக்ஸ்னு நல்லா இருக்கா டீ? சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா? நல்லா தான் இருக்கு. ஸ்நாக்ஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கணும், ஞாபகம் இருக்கா? ஆஃபர்ல நெஸ்டோன் லிட்டில் ஹார்ட்ஸ். அது இன்னும் வச்சிருக்கா? ஏதோ 2-3 பாக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன அது எப்போ வாங்கினது? அது இன்னும் வச்சிட்டு இருக்கா? இருக்கு. அது என்ன இருக்கு? 1-2 இருக்கு. எடுத்துட்டு எக்ஸ்பைரி ஆகலன்னா தான் நான் சாப்பிடுவேன். இல்லன்னா அதுக்கு இருக்குடா, எக்ஸ்பைரி டேட் இருக்கு. 1 year கேரண்டி. 1 year கேரண்டி? அதென்ன மிக்ஸி கிரைண்டரா? பிரீத்திக்கு நான் கேரண்டி, அம்மா லிட்டில் ஹார்ட்ஸ்க்கு நீ கேரண்டியா? எடுத்துட்டு வா. ரொம்ப பேசுனேன். பால்கனி தாண்டி இருக்கு இந்த கேமரா, கீழே போட்டுருவேன். சரிம்மா. நான் குமார் அவசரப்பட்டிய. என்னடா? இல்ல ஏதோ புதையல் தேடுற மாதிரில தேடிட்டு இருக்க. கிடைச்சிருச்சா? இதாதா எப்பயோ வாங்கினதை கொண்டு வந்து கட்டி வச்சுட்டு இப்போதான் எடுக்கிற பாரு நீ.
எதுக்குன்னு அப்போ ஒரேடிக்காவா தின்னு சாப்பிட முடியும்? ஸ்நாக்ஸ்னா மாசம் மாசம் வச்சு வச்சு சாப்பிட்றது தான் ஸ்நாக்ஸ். யூ நோ தட். டூ டோன்ட் தட். பத்தியா ஹே 2 இருக்கு. இப்போ இதுல விஷயம் என்னன்னா எக்ஸ்பைரி ஆயிருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். காமி. இல்லை எனக்கு புரியல. 1 இயர் வாரண்டி 1 இயர் எக்ஸ்பைரி டேட் இருக்கு பத்தியா? ஸோ எக்ஸ்பைரி டேட் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால நான் அதை சாப்பிட போறேன். சீக்கிரம் பால்கனிக்கு வந்து சேருங்க. பால்கனி டாக்ஸ் கடைசி வரைக்கும் பால்கனில நின்று பேசல இல்லடா நீங்க. பேசுவாங்க இப்போ பாரு. ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு லிட்டில் ஹார்ட்ஸை தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமாண்டா வந்தாச்சு. சாப்பிடுவோமா? எக்ஸ்பைரி ஆகல ரைட்டு. நமத்து போயிருந்தா நான் சாப்பிட மாட்டேன். நாரி போன உன்னோட நமத்து போன பிஸ்கட் எவ்வளோ மேல் தான். தின்னு. ஓகே வா. ஆறி போகுது டீ. எப்போதான் குடிப்ப நீ? ஆறி போதா? பிடிங்க. ஆறியே போச்சு. குடிக்காத. குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கு. எப்பவும் நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி சியர்ஸ் பண்ணிட்டு தான் குடிக்கணும். Cheers. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆறி போன டீ அதுல என்ன? நாரி போன நீ போட்டது. என்னை மட்டும் சொன்னில. சூடு பண்ணி எடுத்துட்டு வரியா? இப்படியே குடிக்க போறியா? நான் குடிச்சு முடிச்சுட்டேன். வேலை வாங்கலான்னு பார்க்குறா. உளுந்துராதடா தினேஷ். ஆமாம் உளுந்துராதடா. அப்புறமா ஏஞ்சிக்க யாரும் முடியாதுடா. பண்ணாடா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. சாமி என்ன பண்ணிட்டு கிழிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறேன்? நானும் ரொம்ப நேரமும் அந்த பிஸ்கெட்டை திறக்கலான்னு பார்க்குறேன். யாரோ பேக் பண்ணவன் சூச்சமாக தெரிஞ்சவன் போல. ஆமாம் சூச்ச மந்தத்தில் உனக்கு இது பண்ணுறாங்க. திறக்கவே முடியல. ஐயோ ஆறி போன டீயும் நமுத்து போன பிஸ்கெட்டுக்காக தான் பால்கனி டாக்ஸ்வான்னு கூப்பிட்டு இருக்கேன். ஏண்டி நம்ம என்ன பாமா தயாரிக்கிறோம்? வேற என்னத்தை காட்டுறது? பால்கனி டாக்ஸில் வெளியவும் போக முடியாது. நம்ம ஆல்ரெடி சரண்டர் ஆகிட்டோம். நம்ம பிரச்சனை என்ன, ஏன் வெளியே போக முடியலன்னு சொல்லிட்டு ஏதோ நேற்று ஒரு புண்ணியமாக எம்டி ஸ்பேஸ் விட்டதுனால பார்க்கிங்கை போட்டு சண்டே அதுமாதிரி நல்லா தூங்குனேன் காலையில் 10 மணி வரைக்கும். தெரியும்ல. இப்போ நான் வண்டி எடுத்தேன்னா அங்கே பாரு நீயே காட்டு. பாரு நீயே காமி. அது கார் எடுக்கிற லட்சணத்தில் இருக்கானே. அங்கே பேர் ஒரு ஸ்பேஸுக்கு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. நல்லா அந்த படையப்பா படைய கிளைமேக்ஸில் வர மாதிரி லா 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 நிற்கிறாங்க. ரோடு எண்டு வரைக்கும் நிற்கிறாங்க. இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமே தவிர கார் எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம வெளியே போகணுன்னு ஆசையே படக்கூடாது. புரிஞ்சிச்சா? ஆஹா. அப்படியே இங்கனக்குள்ளே வந்தோமா, அங்கே கிச்சனில் 2 வீடியோ எடுத்தோமா, பால்கனியில் 2 வீடியோ எடுத்தோமான்னு போய்கிட்டு இருக்கணும். நீ மூலக்காரன். இதை பிரித்து தான் தாவேன். கன்றாவி. இப்போ பாரு நான் பார்க்குறேன் எப்படி இவங்க பிரிக்கிறாங்கன்னு பார்க்குறேன். நான் இப்போ நான் பிரிச்சுட்டா நீ என்ன பண்ணுவ? நீ வச்சுட்டியே நீயே குடிக்கணும். வேற என்ன பண்ணுறது? நீ அது குடிச்சு நல்லா நக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். சொல்லு. இப்போ நான் பிரிச்சுட்டா மொதல் பிஸ்கெட்டு நீ சாப்பிடுவியான். கொஞ்சம் என்னடி பிரிச்சுட்ட நிஜம். அதான் புருஷனை நாராக கிழித்து தொங்க விட்டதால் ஒரு பிஸ்கெட் பேப்பரையும் ஈஸியாக கிழித்த திவு வாழ்க. நிறைய போறான்டா. உன்னால செய்ய முடியாத விஷயத்த நான் செஞ்சிருக்கல, அதுக்கு நீ பாராட்டணும். என்ன பாராட்டணும் சீராட்டணும்? இது செஞ்சதுக்கே நான் தான் காரணம் தெரியுமில்ல. கொஞ்சம் காரணம். ஆமா, என்னோட ஹார்ட்டை கிழிச்சு இந்த லிட்டில் ஹார்ட்ஸை ஈஸியா கிழிச்சிட்டேன். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். இந்த பாரு நான் பால்கனிக்கு செப்பல்ஸ்லாம் போட்டு வந்ததில்ல. போல் வர வச்சிடாத. அப்புறமா அந்த செப்பல் உன் கணத்துல வச்சிடாத. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. ஓகே நமக்குள்ள சண்டை வேணாம். புலவர்களுக்குள் சண்டை வேண்டாம். புரிகிறதா? ஆனா மொறுன்னு இருக்கு. மொறுன்னு இருக்கு. ஒழுங்கா சாப்பிடு. அப்புறமா நமத்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. நல்லா இருக்கும். பயம். இதனால தான் நம்ம ஆஃபரில் வாங்கணுங்கிறது. என்னைக்கோ எப்பயோ வாங்கினது நமக்கு இப்போ யூஸ் ஆகுது பார்த்தியா? அப்புறமா எங்கேயாவது பார்த்தா எனக்கு குடும்பம் உடனே அன்னைக்கே சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தவங்க என்ன திவ்யா சூப்பர் மார்க்கெட்டில் ஆஃபராக இருக்குன்னு வந்திருக்கீங்களான்னு நாங்கள் இப்படியே பார்க்குறவங்கலாம் அது மட்டும் தான். இனிமேல் எனக்கு ரீல்ஸ் ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த ஆஃபர் தான் ஷேர் பண்ணுவாங்க. திவ்யா இந்த சூப்பர் மார்க்கெட் விசிட் பண்ணுங்க, திவ்யா அந்த சூப்பர் மார்க்கெட் விசிட் பண்ணுங்க. அதுதான் வரப்போகுது. பைசா இல்லப்பா. பைசா காசு இல்லை. நஹி பேட்டா. உனக்கு லிட்டில் ஹார்ட்ஸ் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கும்ல. எனக்கும் ரொம்ப பிடிக்கும்டா.
இதெல்லாம் நான் சின்ன வயசுல அம்மா கிட்ட கேட்பேனா ம் அவங்க வாங்கியே தர மாட்டாங்க. ம் நீ ஒரு லூசு தானே. ஆமால இன்னைக்கு நான் அழகா இருக்கேன்ல. ஆமால பிங்க் சுடி அழகா இருக்கால. இல்லை பிங்கு இல்ல இல்லை இல்லை அப்படி இல்லை ஆ. சும்மா பார்த்தேன். வாயை போனது என்ன ஆன்னு பார்த்துட்டு இருக்க. வீடியோவின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ எப்படி, இந்த கான்செப்ட் எப்படி இருக்கு? ஆமா, இருட்டின் லிட்டில் ஆர்ட்ஸ். இருட்டின் லிட்டில் ஆர்ட்ஸா? இருட்டா இருக்குல்ல. வீடியோவுக்கு பேர் வைக்க சொல்ல, பால்கனி டாக்ஸ்னு ஆல்ரெடி நான் ஒரு பேர் வச்சாச்சு. ஓகே. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிற நீ? ஆமா, நமக்கு இருக்க 10,000 பேச்சு யாரும் பார்ப்பாங்க. அவங்களும் நம்ம போடுறதெல்லாம் ஒரு வீடியோ பதிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? சூழ்நிலையை கருதி கொஞ்சம் கருணை புரியுங்க. இன்னும் சூழ்நிலையை கருதி என்ன பண்ணுவோன்னே. நீங்க சோம்பேறியா இருந்துட்டு நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு ஸோ தெரியும். அதனால நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இவனுக்கும் எதுவும் தெரியாது இந்த ஊரை பத்தி எதுவும். போவான் வருவான், வீட்டுக்கு வருவான், திம்மா தூங்குவான், அவ்வளோதான். நான் எனக்கும் ஒன்றும் தெரியாது. வீட்டிலே போய் கொட்டிடும். ஓகே. அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, கம்மிங் சண்டேலேருந்து நாங்கள் இன்ஸ்டாவில் Q&A செஷன் போட போகிறோம். இதே பக்கத்துல அது இப்போ தான் பிளான் பண்ணேன். சொல்லவே இல்லை, நம்ம கூட தான் இருக்கேன். நான் என்கிட்டே நான் இப்போ தான் சொல்லிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஸோ அந்த மாதிரி Q&A செக்ஷன் போட போகிறோம். இவளை பற்றி என்ன கேவலமான கொஸ்டின்ஸ் வேணாலும் நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி இவனை பற்றி ஏதாவது கேட்கணுன்னாலும் என்கிட்ட கேளுங்க, நானும் நிறைய சொல்வேன். அது எப்படி சொல்லுவேன்னா, எப்படி சொல்லுவோம், எப்படி டைரெக்டாக சொல்லிடுவோம்? ஆமாம், டைரெக்டாக சொல்லுவோம். லைவெல்லாம் இல்லை, அது ஒரு வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம் பாரு. ஸோ அதுலேருந்து நம்ம நானும் ஒரு கண்டென்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சண்டேலேருந்து பால்கனி டாக்ஸ் Q&A செக்ஷன். இப்போ நம்ம ஊருக்கு அடுத்த மாதம் போயிட்டோன்னா, ஊருக்கு போனால் எங்கள் அம்மாவோட போவோம். எங்கள் அம்மாவோட போடுவோம். ஏன் ராஜமாதாவும் இருக்கு. ஏன் ராஜமாதா விட்டு நீங்கள் என்ன கேட்கணும், இந்த மாதிரி லூசு பிள்ளை எப்படி நீங்கள் பெற்றீங்கன்னு கேட்கணுன்னா தைரியமாக கேட்கலாம். நான் அதுக்கான வீடியோவை டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையோடு இருக்கேன். இவங்க வீட்டில் தான் போவோம். அப்போ அவங்கக்கிட்ட கேட்கும் போது அப்போ அவங்கள பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்ட்ட கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான்லாம் காட்டுதாண்ணா? சரி காட்டுறா, கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய். உங்களின் நான் நீடியாட்டா சிட்டி. அது என்ன உங்களில் நான்? உங்களின் நான் உங்களுக்குள்ள நான் இருக்கேன். பெரிய கட்சி ஆரம்பிக்கிறான். இது யாரும் சொல்லுவாங்க, உங்களில் நான் வெல்கம் அப்படின்னு. அதை நினைக்கிறேன். இனிமேல் வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, உங்களில் நாங்கள் இந்த ஆட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஆட்டு வந்திருக்கு.